வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான், சரியாயிரும். நம்பிக்கையோடு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்தாகணும் அப்படின்னு. ரொம்ப எதிரிங்க ஜாஸ்தி ஆகும்போது நம்மளோட வலிமையும் ஜாஸ்தி ஆகுது. கரெக்டாக நம்ம ஒன்று சாதாரணமாக ஒரு எள்ளி நகையிடக்கூடிய பெண்மணியெல்லாம் எதிர்த்து நிற்கின்ற எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய அந்த வரக்கூடிய நபர் வந்துட்டு எதுக்கு இங்கே வந்தோம் அப்படிங்கிறது நினைக்கக்கூடிய நபர் தான். பட் நானும் மனுஷி தானே, எல்லோரும் மாதிரியும் கண்டிப்பாக சிக்காவேன். கொஞ்சம் ஓவர் டோஸ் அதிகபட்சமான விஷத்தன்மைன்னு நினைக்கிறேன். ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. மக்களே, மேபி நான் நாளைக்கு இல்லாதவங்க கூட போயிடலாம். பட் நான் உங்களுக்காக எழுதின அந்த பதிவு கண்டிப்பாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களை விட்டுலாம் போயிட மாட்டேன். இந்த ஆசை, இந்த மக்களோட சேர்ந்து மக்களுக்காக வேலை செய்யணுங்கிற இந்த ஆசை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு வந்திருந்தா மேபி நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்க முடியும். வாய்ப்பும் கிடச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே துரோகியாக என் சொத்து மட்டுமே எடுக்கணும், நான் வேண்டாம் அப்படிங்கிற நிராகரிப்பு மட்டுமே கிடைத்துட்ருக்குது. ஸோ யாராச்சும் வருவாங்க, நான் எழுதியிருக்கேன், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யாராச்சும் வருவாங்கல்ல, காத்திருக்கலாம். என்னால் வர முடியலைனாலும், நான் இல்லாமல் போனாலுமே எனக்குரிய நபர் கண்டிப்பாக வருவாங்க. நான் கண்டிப்பாக சொல்லிகிட்டே போவேன் அது யார் அப்படின்ட்டு. ஸோ வருவாங்க. கடவுள் என்னை அவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு போக மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரீடம், எந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குன்னா எங்கேயுமே இல்லை. ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஒரு நமக்கு கொடுத்த அந்த விஷத்தன்மையுள்ள உணவு ஒரு கடினமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அது சார்ந்து ஒரு வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர்களை அழைத்தால் கூட ஒரு அவநம்பிக்கை தான் இன்றைக்கும் கிடைத்து கொண்டிருக்கின்றது. கோழைகளாக இன்றைக்கும் ஒவ்வொரு இடத்திலுமே ஒரு அரசு மருத்துவமனையிலோ அல்லது தனியார் மருத்துவமனையிலோ